தாவேக பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்திருக்கிறார். மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜி சங்கரன் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4:30 மணிக்கு இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்திருக்கிறார். மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜி சங்கரன் முறையீடு இன்று மாலை 4:30 மணிக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் இந்த முறையீடு செய்திருக்கிறார். இந்த மனு இன்று மாலை 4:30 மணிக்கு விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் நேற்று விஜய் பிரச்சாரத்தின் போது 40 பேர் உயிரிழந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி தற்பொழுது தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்திருக்கிறார். இது தொடர்பான கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்திருக்கிறார். இன்று மாலை 4:30 மணிக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மனுதாரர் தரப்பில் தற்பொழுது இந்த மனு இன்று மாலை 4:30 மணிக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்திருக்கிறார். நேற்று கரூரில் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 40 பேர் உயிரிழந்த நிலையில் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் அவசர முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்திருக்கிறார். இன்று மாலை 4:30 மணிக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் இந்த முறையீடு விசாரணைக்கு வர இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் அவசர முறையீடு செய்திருக்கிறார். இந்த முறையீடு இன்று மாலை 4:30 மணிக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் இந்த அவசர முறையீடை சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்திருக்கிறார். நேற்று கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அதிக அளவிலான மக்கள் கூடிய நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கரூரில் பாதிக்கப்பட்ட செந்தில்கண்ணன் என்பவர் முறையீடு செய்திருக்கிறார்.